காதல் 6. அப்பா, நீங்கள் அம்மாவுக்கு சாரி பார்க்குற வரைக்கும் நான் உங்கள் ஃபோனில் கேம் விளையாடவா? என் ஃபோனில் சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் விளையாட ஆரம்பித்தா சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். ப்ளீஸ்ப்பா என்று கேட்க, இதை கேட்ட பாஸ்கர், சரிம்மா, நீ விளையாடு என்று சிரித்து கொண்டே அவர் ஃபோனை ஜாராவிடம் தர அவள் சிறிது நேரம் கேம் விளையாடினாள். அதன் பிறகு நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன் என்று கூறி அவள் தண்ணி குடிக்க போகும் பெயரில் அவரின் கான்டாக்ட் நம்பரை தேட ஆரம்பித்தாள். அதில் அர்ஜுனின் மொபைல் ஃபோன் நம்பர் அவளுக்கு கிடைத்தது. உடனடியாக அந்த ஃபோன் நம்பரை அவள் நோட் செய்து வைத்தாள். அதன் பிறகு ஒரு பெருமூச்சு விட்டு தண்ணி குடித்தவள் திரும்பும்போது அங்கே அவளின் அப்பா பாஸ்கர் நின்று கொண்டிருந்தார். அவரை பார்த்தவுடன் அப்பா என்று தயக்கமாக தலை குனிந்து நிற்க, நான் உன்னை கூப்பிட்றதுக்காக தான் வந்தேன். இதை நீ என்கிட்ட கேட்டிருந்தா நானே உனக்கு கொடுத்துருப்பேனே, எதுக்கு இந்த திருட்டுத்தனம் என்று கேட்டு சிரித்தாள். இதை கேட்ட ஜாராவும் சிரித்து கொண்டே, அது எப்படிப்பா உங்ககிட்ட கேட்குறது என்று கூறி சிரித்தாள். உடனே அவரும் சிரித்து கொண்டு, சரி வாமா நம்ம சாரி எடுக்க போகலாம் என்று கூற, ஜாரா சிரித்து கொண்டே, அப்பா, இது நமக்குள்ளேயே சீக்ரெட்டாக இருக்கணும், அம்மாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப கலாய்ப்பாங்க, ப்ளீஸ் என்று கேட்க, உங்கள் உத்தரவு மகாராணி என்று கூறிய பாஸ்கர் சிரித்து கொண்டே, சரி வா நம்ம ட்ரெஸ் எடுக்க போகலாம் என்று கூறி அவளை அழைத்து சென்றார். மறுபுறம் அர்ஜுனுக்கு பயங்கர காய்ச்சலாக இருந்தது. அதை பார்த்த உஷா ரொம்பவே பதறி போய் என்ன செய்வதென்றே தெரியாமல் அமர்ந்திருந்தாள். அதன் பிறகு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைத்து அவன் நெற்றியில் ஒத்தடம் தந்து கொண்டே இருந்தாள். ஆனாலும் அவனுக்கு ஜுரம் குறையவே இல்லை. ஹாசினி அவன் காலில் நன்றாக தேய்த்து விட்டு கொண்டே இருந்தாள். அஹானா அவன் கையை நன்றாக தேய்த்து விட்டு கொண்டிருந்தாள். அவன் குளிரில் நடுங்க ஆரம்பித்தான். இதை பார்த்து உஷாவுக்கு பயம் அதிகமானது. அந்த நேரம் சந்தோஷ் உள்ளே வந்தான். அதன் பிறகு என்னாச்சுமா என்று கேட்க, அதுக்கு உஷா, டேய், தம்பிக்கு ரொம்ப ஃபீவராக இருக்குடா, அவனுக்கு உடம்பெல்லாம் நெருப்பாக கொதிச்சிட்டு இருக்கு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில என்று கூறினார். இதை கேட்ட சந்தோஷ் அவன் அருகில் சென்று அவனை தொட்டு பார்க்க, நிஜமாகவே அவன் உடம்பு நெருப்பு போல் கொதித்து கொண்டிருந்தது. இதை பார்த்த உடனே அவன் அர்ஜுனை தூக்கி கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பினான். அவனை சோதித்த டாக்டர், சந்தோஷ், அப்புக்கு அதிகமாக ஃபீவர் இருக்குது, அவர் கண்ணே திறக்க மாட்டேங்கிறாரு, நாங்கள் அவரை ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்கோம் என்று கூறவும் அவன் ரொம்ப சோகமானான். உஷா உடனடியாக மோகனுக்கு கால் செய்து விஷயத்தை சொல்ல, மோகனும் ரொம்ப பதறி போய் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார். சந்தோஷ் அவன் மனம் முழுக்க அர்ஜுனுக்கு இப்படி ஆனதற்கு நான் தான் காரணம் என்று நினைத்தவன் ரொம்ப ஃபீல் செய்து அப்படியே அமர்ந்திருந்தான். அது ஒரு சாதாரணமான டீ கப் தான். ஆனால் அர்ஜுனுக்கு அது ரொம்ப பெரிய விஷயம் என்று தெரிந்தும் அது வைத்து விளையாடி இப்போது அவனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யும் அளவுக்கு நாம் கொண்டு வந்து விட்டோமே என்று ரொம்பவே கவலை கொண்டான். ஏனென்றால் அந்த டீ கப் கண்மணி தன் கையால் செய்து அர்ஜுனுக்கு கொடுத்த பரிசு. அது இன்னொரு வாட்டி கிடைக்காது என்று அர்ஜுனுக்கு நன்றாகவே தெரியும். ஆகையால் அவன் பொக்கிஷமாக தன் உயிருக்கு மேலாக அதை பாதுகாத்திருந்தான். அதைத்தான் இப்போது சந்தோஷ் உடைத்து விட்டான். சந்தோஷுக்கு ரொம்ப கில்ட்டியாக இருந்தது. அதனால் தன் பேரண்ட்ஸிடம் கூட சொல்லாமல் அவன் வீட்டிற்கு சென்றான். வீட்டுக்கு போய் குப்பை தொட்டியிலிருந்து தேடி அந்த உடைந்து போன பீசஸ் எல்லாத்தையும் கலெக்ட் செய்து ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு ஒரு பெரிய கடைக்கு போய் இந்த பாக்ஸை கொடுத்து, சார், இந்த கப்பு தெரியாமல் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு, இது என் தம்பியோட ஃபேவரெட், ரொம்ப முக்கியமான சென்டிமெண்ட்டான ஒரு கப், இது உடஞ்சி போச்சு, பாவம் ரொம்ப ஃபீல் பண்ணுறான், இதை நீங்கள் சரி பண்ண முடியுமா என்று கேட்டான். உடனே அந்த கடைக்காரர் அந்த பாக்ஸை பிரித்து பார்த்து கொஞ்சம் சோதித்தார். அதன் பிறகு, இதை ஈஸியாகவே சரி பண்ணிடலாம், நீங்கள் உட்காருங்க, கிட்டத்தட்ட கொஞ்சம் டைம் ஆகும் என்று கூறிவிட்டு அந்த கப்பை சரி செய்யும் வேளையில் அவர் ஆரம்பித்தார். மறுபுறம் கல்யாணத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிவிட்டு அவர்கள் வீட்டிற்கு வந்து சேர்ந்தார்கள். சாந்தி எல்லா பொருளையும் எடுத்து வைத்து கொண்டிருந்தாள். ஜாராவுக்கு வாங்கின பொருட்களை தனியாகவும் மற்றவர்களுக்கு வாங்கிய பொருட்களை தனியாகவும் வைத்து கொண்டிருந்தாள். இனி அவர்கள் என்ன பொருள் வேண்டுமோ அதை அவர்கள் ஆன்லைனில் ஆர்டர் செய்து வாங்கி கொள்ளலாம் என்று நினைத்தார்கள். சாந்திக்கு தன் செல்ல மகளின் கல்யாணத்தை நினைத்து
பயங்கர சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் அவள் தன்னை விட்டு செல்ல போகிறாள் என்று வேதனையும் இருந்தது. ஆனாலும் தன் மகள் ஒரு பெரிய வீட்டின் மருமகளாக போக போகிறாள் என்று நினைத்து தனக்குத்தானே ஆறுதல் கூறி சந்தோஷமடைந்தாள். ஏனென்றால் இங்கு இருப்பதை விட அவர்கள் அவளை ரொம்ப நன்றாக பார்த்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை இருந்தது. அந்த நேரம் இதை பார்த்த பாஸ்கர், என்னாச்சு சாந்தி, என்ன யோசிச்சுட்ருக்க என்று கேட்க, பாஸ்கரின் குரலை கேட்டு தன் நிலைக்கு வந்த சாந்தி, இல்லைங்க, இத்தனை வருஷமாக நம்ம கூட இருக்கா, இப்போது நம்ம வீட்டை விட்டு போகிறல்ல, அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்று கூறினாள். இதை கேட்ட பாஸ்கர் சிரித்து கொண்டே, என்ன பண்ணுறது, பொம்பளை பிள்ளைனா நம்ம அனுப்பி தான் ஆகணும், வேறு வீட்டுக்கு போய்த்தான் ஆகணும், அதுதான் நம்மளோட தமிழ்நாடு கலாச்சாரம், அதை நம்மளால் மாற்ற முடியாதுல்லம்மா. அதுக்கு என்ன, அவங்க வராமலே இருக்க போகிறா, வேணும்னா பாரு, டெய்லி ஃபோன் பண்ணுவா, அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வருவா. ஆனால் எனக்கு என்ன தெரியுமா தோணுது, அவள் புகுந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறமா தன்னோட அன்பான கணவரோட அன்பில் கரைஞ்சு போய் அவளோட அம்மா அப்பாவை மறந்துடுவான்னு எனக்கு தோணுது என்று கிண்டலாக கூறினார். இதை கேட்ட சாந்தி சிரித்தாள். இதே நேரம் ஜாரா திருட்டுத்தனமாக எடுத்த அர்ஜுனின் நம்பரை தன் கான்டாக்ட் லிஸ்டில் சேவ் செய்து வைத்தாள். அதன் பிறகு வாட்ஸ்அப்புக்கு சென்று அவன் டிபியை பார்த்து கொண்டிருந்தாள். அதன் பிறகு முதல் என்ன மெசேஜ் செய்வது என்று பயங்கரமாக யோசித்து கொண்டிருந்தாள். ஹாய் சொல்லலாமா, இல்லை ஹலோ சொல்லலாமா, இல்லை ஹாய் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கலாமா என்று அவள் யோசித்து கொண்டிருந்தாள். அப்போது ஜாராவின் பின்னாடி ஜோயா நின்று கொண்டு, யோசி, நான் இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன், இந்த கல்யாணம் நடந்துடுச்சுன்னா அவ்வளோதான், கனவு காண்றியா நீ, நல்லா கண்டுக்கோ, இதெல்லாமே கனவாவே தான் போகுது என்று மனதிற்குள் நினைத்து கொண்டே அவள் வஞ்சக புன்னகையை உதித்தாள். இதை ஜாரா கவனிக்கவில்லை. மறுபுறம் அர்ஜுன் ஹாஸ்பிட்டல் பெட்டில் படுத்துக்கொண்டு அவன் கையில் இருந்த ரூபி கியூப்ஸ் பசிலை சால்வ் செய்ய முயற்சி செய்து கொண்டிருந்தான். அப்போது திடீரென்று அவர்களின் அறையின் கதவு தட்டப்பட்டது. அப்போது அர்ஜுன், கதவு திறந்துதான் இருக்கு, உள்ள வாங்க, அம்மா மருந்து வாங்க போயிருக்காங்க என்று கூறிய உடனேயே அந்த கதவு லைட்டாக திறந்தது. யார் வருகிறார்கள் என்று அவன் ஆர்வமாக பார்க்க, ஆனால் உள்ளே யாரும் வரவில்லை. வெளியிலேயே கதவு திறந்து மூடிக்கொண்டிருந்தது. இதை பார்த்த அர்ஜுன் சிரித்து கொண்டே, யாராவது பக்கத்தில் இருக்க குழந்தைங்களா இருக்கும் என்று யோசித்தபடியே அந்த கதவை பார்த்து கொண்டே இருந்தான். அப்போது வெளியிலிருந்து நிறைய குட்டி குட்டி பபிள்ஸ் உள்ளே வர ஆரம்பித்தது. அதை பார்த்து அவன் ரொம்பவே சந்தோஷமாக அதை உடைத்து விளையாட ஆரம்பித்தான். அப்போது ஒருவன் கிளவுன் வேஷம் போட்டுக்கொண்டு அந்த ரூமுக்கு வந்தான். அதை பார்த்தவுடன் அர்ஜுன் ஆச்சரியமாக பார்க்க ஆரம்பித்தான். காதல் வளரும்.